அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றத பார்த்தா வசந்தி மலேரியா காய்ச்சலுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. ஆனா அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை சுப்பு அவன் வீட்ல மறைச்சு வச்சிருக்கான். அது ஏன் தான் எனக்கு புரியல. கூடவே பிரெக்னன்சி கிட்டும் இருக்கு. அது யாரோடதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியல. அஞ்சலி, நம்ம என்ன யோசிச்சாலும் நமக்கு ஒன்றும் பிடிபட போறதில்ல. பேசாம நம்ம வசந்தியோட அம்மாவை பார்த்து வசந்திக்கும் சுப்புக்கும் ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்துச்சான்னு விசாரிச்சு பார்த்துருவோமா? சரி, வண்டி எடு. முத்து, அந்த மெடிக்கல் ஷாப்ல நிப்பாட்டேன். இங்க எதுக்கு? நீ நிப்பாட்டு சொல்றேன். இந்த மெடிக்கல்லையா? முத்துப்பாண்டி, எனக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வசந்தியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன விஷயம் தான் எழுதியிருக்கா இல்ல வேற ஏதாவது எழுதியிருக்கான்னு இந்த மெடிக்கல் ஷாப்ல விசாரிப்போம். சரி வா. வாங்க சார். என்ன மருந்து சார் வேணும்? அண்ணா, நாங்க மருந்து எதுவும் வாங்க வரல. சரி. இது என் தங்கச்சியோட மெடிக்கல் ரிப்போர்ட். இதுல டாக்டர் என்ன எழுதிருக்காருன்னு ஒண்ணுமே புரியல. நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்து சொல்றீங்களா? கொடுங்க பாக்குறேன். சார், இந்த பேஷண்ட் கர்ப்பமா இருக்காங்க சார். இதுல கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான மெடிசன்ஸ்லாம் எழுதியிருக்காங்க சார். சார், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். உண்மையாவே அதான் மென்ஷன் ஆயிருக்கா? ஆமாம்மா, எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் டிஃபார்ம் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு எல்லா டாக்டர்ஸோட கையெழுத்தும் நல்லா புரியுமா. இதுல அதுக்கான மெடிசன்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஓ, தேங்க்யூ. என்ன அஞ்சலி, இவர் இப்படி சொல்றாரு? வசந்தி கர்ப்பமா இருக்காளா? அந்த கர்ப்பத்தை கலைக்க போறாளா? இதுல ஏன் அந்த ஆஸ்பத்திரி பொண்ணு நம்ம கிட்ட சொல்லாம மலேரியான்னு போய் சொல்லுச்சு? அவ அப்படி போய் சொன்னதுக்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வசந்தியோட கர்ப்பத்துக்கு சுப்பு காரணமா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி? ஏற்கனவே நம்ம முடிவு பண்ண மாதிரி வசந்தியோட வீட்டுக்கு போலாம். அங்க போய் அவ ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாப்போம். சரி, வா போலாம்.